விஜய் வந்து அவர் பேசலைன்னா அவர் பேச மாட்டேங்கிறாரு. அவர் பேசிட்டா திரும்ப அடுத்தது அவர் பேசுகிற ஒரு மாதத்துக்கு வரைக்கும் அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. கரூருக்கு விஜய் சென்று வந்ததிலிருந்து திமுக கட்சியினர் தங்கள் வரம்பு மீறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு சிட்டிங் எம்பி திரு ராஜா அவர்கள் வந்து ஒரு முதல்வரை எப்படி பேசணும்னு கூட தெரியாமல் எங்களுக்கு வந்து பங்கு கொடுக்காத வேகத்தில் பேசினாரா? ஜூடியோ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃப்ரட் வில்சன். இன்றைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, கரூருக்கு விஜய் சென்று வந்ததிலிருந்து திமுக கட்சியினர் தங்கள் வரம்பு மீறி பேசி கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஒரு சிட்டிங் எம்பி திரு ராஜா அவர்கள் வந்து ஒரு முதல்வரை எப்படி பேசணும்னு கூட தெரியாமல் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாரு. அதாவது லூஸு, முதுகெலும்பு இல்லாதவன், பொய்யன், முட்டாள், அறிவில்லாதவன்றெல்லாம் அது பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசி தரக்குறைவாக விமர்சிக்கிறார். அது மாதிரி அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ராஜாஜி, அண்ணா, காமராஜர் போன்ற உண்மை பேசும் முதல்வர்கள் இருந்த சீட்டில் போய் உட்காந்துட்டு போய் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்த காலத்தில் இவருக்கு தலைவர் வந்து கலைஞர், அதுக்கப்புறம் ஸ்டாலின், இவர்களை பற்றி அவருக்கே தெரியுது. அவர் வந்து அவங்க ரெண்டு பேருமே அவங்கெல்லாம் வந்து உண்மையே பேசாத தலைவர்கள் என்று அவரே முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. அதனால தான் வந்து ராஜாஜியையும் காமராஜரையும் அண்ணாவையும் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கு. அவர் என்ன நோக்கத்துக்கு பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. அவர் அவங்க கட்சியில் வந்து யாருக்கு பதவியை பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக பேசி கைதாகி ஜெயிலுக்கு போய் அதுக்கப்புறம் பெரிய பதவி என்ன பிடிக்கணும்னு நினைக்கிறாரா? இல்லை கடந்த கால ஆட்சியில் அவங்க ஆட்சியில் இந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் வாங்கினவங்க இவங்களுக்கு வந்து பங்கு கொடுக்காத வேகத்தில் பேசுகிறாரா? இது வந்து யாராலையும் ஏற்றுக்கக்கூடியதில்லை. பொதுவாக விஜய் வந்து அவர் பேசலைன்னா அவர் பேச மாட்டேங்கிறாருன்னு அவர் பேசிட்டா திரும்ப அடுத்தது அவர் பேசுகிற ஒரு மாதத்துக்கு வரைக்கும் அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ ராஜா பேசியிருக்காரு. ஆனால் இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா, ஆட்சி நடக்கிறது டிவிக்கு ஆட்சி. ஆர் ராசா மேலே வழக்கு பதிவு செய்யறதுக்கு பயப்படுறாங்களா இல்லை யோசிக்கிறாங்களா? பழைய சம்பவம் ஒன்று சொல்கிறேன். 2001 வந்து அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் வந்து முதல்வராக இருந்தார். அப்போ வந்து கலைஞர் மீது, அதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்த திமுக ஆட்சி சிஎம் கலைஞர் மீது மேம்பால ஊழல் வழக்கு போட்டாங்க. அதில் வந்து அவரை நள்ளிரவில் கைது பண்ணாங்க. அப்போ அவரை கைது பண்ணுற தகவல் தெரிஞ்சு அப்போதைய மத்திய அமைச்சர், அவர் வந்து காமர்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், ஒரு கேபினட் அமைச்சராக இருந்தவர். அவர் யாருன்னா நம்ம கலைஞருடைய மருமகன். அவர் உடனே தகவல் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு வராரு. வந்து அவரை வண்டியில் ஏற்ற விடாமல் தடை பண்ணுறாரு. தள்ளுமுள்ளாகுது. காவல்துறைக்கும் அவருக்கும் பெரிய தள்ளுமுள்ளாகுது. அதனால காவல்துறையை வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்தாரு, அடித்தாரு அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் அது வழக்கு போட்டாங்க. அவர் ஆக்சுவலி வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவர். உடனே நெஞ்சு வலின்னு சொன்னாங்க. அவரை கொண்டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அப்புறம் அட்மிட் பண்ணாங்க. அந்த வழக்கில் வந்து அவரை வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் வந்து நீதிபதி அவரை ரிமாண்ட் பண்ணாங்க. டிஆர் பாலு அவர்களும் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. அவர்கள் மேலே அந்த வழக்கு, அவர்கள் மேலே ஒரு வழக்கு, 2 பேரையும் கைது பண்ணாங்க. அப்போது ஆளுங்கட்சியாக இருந்தது மத்தியில் பிஜேபி. வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்து பிரைம் மினிஸ்டரு, இன்னும் மத்திய உள்துறையில் இருந்தெல்லாம் ஏகப்பட்ட அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அதன் பிறகு கூட அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் போட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் வழக்கு தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர். அதனால் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருந்த மத்திய கேபினட் மினிஸ்டரையே தமிழ்நாட்டில் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண வரலாறுலாம் இருக்குது. இப்போது எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி ஒரு முதல்வரை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாரு ஆர் ராசா அவர்கள். அவர் புரியாமல் பின்னால் ஏதோ கேட்டு பேசுகிறாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னால் எல்லாருக்குமே முன்னால் ஆட்சியில் இருந்தவங்களுக்கு பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன எந்த பார்ட்டின்னு சொல்கிறதுக்கு முன்னாலேயே எழும்பி ஓடுறீங்களே அப்படின்னு தான் வந்து சொல்கிறார் அவர். அது வந்து அதையும் புரிஞ்சுக்காம நீங்கள் எந்த பார்ட்டின்னு சொல்லி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதானடானெல்லாம் கேட்குறீங்க. அது யாரை பார்த்து? ஒரு முதல்வரை பார்த்து. நீங்கள் ஒரு எம்பி பேசக்கூடிய வார்த்தையாக அது தெரியலை.
அதனால தாவேக அரசு அவர் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர் மீது பயப்படாமல் வழக்கு பதிவு பண்ணி அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் அந்த தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் உங்க மேல். அதனால அவர் எம்பி அதனால அவர் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது சரியா படலை. அதே மாதிரி இப்போ ஏற்கனவே ஒரு கேஸ் போட்டு இப்போ இருக்கிற திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீண்டும் அதே மாதிரி தான் அவன் இவன்ட்டு பேசுறாரு. இவர்களுக்கு என்னதான் வயிற்றறிச்சல், ஏன் இவ்வளவு அலறல் சத்தம், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போ ஊழல் வழக்குகளை கை வச்சதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் அலறாங்களா, இல்ல ஆட்சி பறி போனதுனால அலறாங்களா? இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதனால நீங்க ஒரு முதலமைச்சரை எப்படி பேசணுன்ற மரியாதை கூட தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. தாவேக அரசு தைரியமாக வழக்கு பதிவு செய்து இவர்களை கைது செய்ய வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் ஆட்சி இன்னும் அவர்கள் ஆட்சி இருக்கிற மாதிரி, முதல்வரின் செயல்பாடுகளை முடக்க நினைக்கிறது மாதிரி, முதல்வர் என்ன பேச வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள் போல. இப்போ திமுக காரங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ராஜா எல்லாம் பேசினதை பார்த்து நாங்க அவங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கு, சிஎம் பேச்சுக்கு பதிலடி ராஜா கொடுத்துட்டாருன்ற மாதிரி பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கும் ஏத்துக்கக்கூடிய செய்தி இல்லை. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க ஒரு முதல்வரை எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு தக்க பலனை அவங்க அனுபவிக்கிற அளவுக்கு தாவேக அரசு உடனடியாக வழக்கு போய் செய்து நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் ஆட்சியை உங்க கையில இருக்கிற மாதிரி மக்கள் நம்புவாங்க. இப்ப சாதாரணமா உங்களுடைய நீங்க எங்க போகணும், என்ன பேசணும், எங்க வரணும், என்ன உத்தரவு போடணுன்ற வரைக்கும் அவங்க நிர்ணயிக்கிற மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போய் என்னாவது ஒன்று பண்ணி ஆட்சிக்கு இடைஞ்சல் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி சபாநாயகருக்கு மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க மொத்தமா ஒரு நியாயமான ஆட்சி நடக்கும்போது இந்த இடைஞ்சல்களுக்காக நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நீங்க இதுக்கு மேல நடவடிக்கை எடுக்காம இதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்கிட்டு இதை இல்லாட்டா இந்த இடத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா ஆட்சிக்கு மேல உங்களுடைய கவனம் செலுத்த முடியாது. ஸோ நீங்க முறையான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, முதல்வர் கரூர் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு நல்ல விஷயம் அந்த கரூர் மக்களுக்கு செய்திருக்கிறாரு. அது எப்படின்னா, 3085 ஏக்கர் நிலம், அதாவது கடந்த ஆட்சி காலங்களில் பட்டா லேண்டு, தனிப்பட்ட நபர் மேல பட்டா இருந்த லேண்டு, 1965 பட்டா வைத்திருந்த லேண்டை இந்து அறநிலைத்துறை ஆணையர் ஒரு லெட்டர் கொடுத்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த லேண்டை எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னா, அந்த லேண்டினுடைய வேல்யூ 0 வேல்யூ வச்சுக்கும். அப்படின்னா அது புறம்போக்கோ இல்லாட்டா புறம்போக்கு கணக்கு தான். அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி விற்க முடியாது. ஏன்னா இது யாருக்கும் அவங்க தெரியப்படுத்துறது இல்லை. அந்த லேண்டு மேலே அவங்க அட்லீஸ்ட் அந்த ஓனருக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். அவங்கள்ட்ட நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்கன்னு கேட்கணும். எதுவுமே இல்லாமல் ரெவன்யூலேருந்து பட்டா கொடுத்துருக்குறாங்க. சாதாரணமாக ஒரு லேண்டு ஒருத்தருக்கு ஓனர்ஷிப் வரணும்னா டாக்குமெண்ட் இருக்கணும், அதோட சேர்ந்து பட்டா இருக்கணும். ஆனா இது ரெண்டும் வச்சிருக்கிற லேண்டை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல 0 வேல்யூ பண்ணி வச்சுப்பான். அது எதற்கு பண்ணாங்கன்னா, இந்து அறநிலையத்திற்கு சொந்தமான கோயில் நிலங்களை விற்பதற்காக அரசு ஆணை போட்டத அப்போது இருந்த அதிகாரிகள் இல்ல அரசு ஏற்பாடா என்னன்னு தெரியல, அந்த ரயத்துவாரி பட்டா வழங்கப்பட்ட நிலங்களை விற்க முடியாத அளவுக்கு தடை பண்ணி வைத்திருந்தாங்க. இப்போ ஒரு முதல்வர் எவ்வளவு அப்ரோச்சபிளா இருக்காருன்னு பாருங்க. அவர் போன உடனே அங்க இருந்த முன்னாள் எம்எல்ஏ அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. காங்கிரஸ் கட்சி எம்பி கூட இதை பத்தி பேசியிருந்தாங்க. 3085 ஏக்கர் இது மட்டும் இல்ல, இன்னும் அந்த மாநில ஆக்சுவலி 3085 ஏக்கர் இப்போ உடனே அந்த மாதிரி பட்டா லேண்டை இம்மீடியட்டா அவங்களுக்கு சேல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அளவில் அந்த வேல்யூ போட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆன்லைனில் ஏற்றும்படி உத்தரவு போட்டு ஜியோ வெளியிட்டாங்க. இப்போ அந்த எவ்வளவு மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அப்போ இது மக்களுக்கான ஒரு பிஜேபி தலைவர் 25,000 கோடி மதிப்புள்ள நிலத்தை தாரை வார்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறாரு. இவங்களுக்கு கொஞ்சமாவது மக்கள் மேலே ஒரு அக்கறை இருக்கான்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா மக்கள் அப்புறம் உங்களை எப்படிதான் ஏத்துக்குவாங்க? ஏதாவது ஒரு தகவலை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அறிக்கை விட்டா கூட பரவாயில்ல. அது 1965
பட்டா வழங்கப்பட்ட லேண்டு ஆன்லைன் பட்டா வச்சிருக்கிறாங்க. திடீர்னு அதை எல்லாமே வந்து ஜீரோ வேல்யூ ஆக்கிடுறாங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இது அந்த மாவட்டத்தில் மட்டும் இல்லை, கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லா மாவட்டத்திலையும் இந்த நிலைமை இருக்கு. நிறைய பேர் பட்டா லேண்டை வச்சுக்கிட்டு விற்க முடியாம திருமண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி வச்சுட்டு குழந்தைகள் படிப்புக்காக லேண்டை வாங்கி வச்சிருப்பாங்க. அதை விற்க போகும்போது அப்பதான் அவங்களுக்கு ஷாக் ஆகுது. இது என்ன அந்த ஜீரோ வேல்யூ வச்சிருங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. அட்லீஸ்ட் அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கறது இல்லை. அட்லீஸ்ட் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்த தகவலாவது தெரிவிக்கணும். ஏன்னா இது லேண்டு வந்து பட்டா கொடுக்கறது ரெவன்யூ இது உங்களுக்கு பட்டா லேண்ட் தான், ரெவன்யூல இருந்து பட்டா கொடுத்துட்டாங்க. ஆர்டிஓ ஆபீஸ்ல வந்து ஒரு இந்து அறநிலையத்துறை ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதை வாங்கிட்டு அவங்க உடனே அது ஜீரோ வேல்யூ போட்டு சேல்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிடறாங்க. இது எந்த விதத்துல ஏத்துக்கக்கூடிய முறைன்னு தெரியல. இதை நீங்க உடனே அந்த அரசு ஆனா அந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாம இது எங்கெங்க இருக்கோ அந்தந்த மாவட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை விரிவுபடுத்தி உண்மையான பட்டா வச்சிருக்கிறவங்களுக்கு உடனடியாக இதை ரிலீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களை முதல்வரை வந்து எல்லாரும் பாராட்டுவாங்க. இது ரொம்பவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயல். எனவே நீங்க அதை தொடர்ந்து எல்லா அந்த கரூர் மாவட்ட கலெக்டர் வந்து நாங்க எல்லாருக்கும் அதை வந்து ஆள் போட்டு அதை என்கொயரி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றாங்க. இது கரூர் மாவட்டத்தில் மட்டும் சார்ந்ததில்லை. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு அந்த பக்கம் நிறைய மாவட்டங்கள்ல இதே நிலைமை இருக்கு. உண்மையான பட்டா வச்சிருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவான ஒரு ஜிஓ போட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸும் அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு லேண்டை வந்து ரிலீஸ் பண்ணும்படி கேட்டுக்கிறேன். அது ஒரு நல்ல செய்தி. இந்த மக்களை வந்து நீங்க ரொம்ப மக்களை அப்ரோச்சபிளான ஒரு முதல்வராக இருக்கிறீங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருந்தால் எங்கள் ஜூடியா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.